ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்க பாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 45வது தசகம் பாராயணம். தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணனோட பேர் சொன்னாலே அவன் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நாராயண பட்டத்திரிகள் எழுதின இந்த தசகங்களில் கண்ண பரமாத்மா பிறந்தது, அவர் அந்த குட்டி குழந்தையாக இருக்கும்போது அப்போவே நிறைய அசுரர்களால் தாக்கப்பட்டது, அவர்களையெல்லாம் வதம் செஞ்சு அந்த கண்ண பரமாத்மா தான் ஒரு பரமாத்மா தான் அப்படிங்கிறத நிரூபித்தது, கடைசியாக அவருக்கு திருநாமம் சூட்டினது அப்படிங்கிற வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். இந்த திருநாமம் சூட்டும்போது ரொம்ப ரகசியமாக மாட்டுக்கொட்டாயில் தான் கர்க முனிவர் சூட்டிட்டு போனார். ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சும் கம்சன் இன்னும் நிறைய அரக்கர்களை அனுப்பிடுவான் அப்படின்ட்டு. இப்படி ரகசியமாக சூட்டப்பட்டதுனால இதுக்கடுத்து கண்ணனோட அந்த பேரோ அந்த புகழோ எங்கேயுமே பரவாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது. இப்போது இன்றைக்கி பட்டத்திரிகள் ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏன்னா திருநாமம் சூட்டியாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்றைக்கி தசகத்தை ஆரம்பிக்கிறாரு. தங்களோட தமையனோட இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா, முரண் என்ற அரக்கனை நீங்கள் அழித்தவனே, நீங்களும் உங்களோட சகோதரரும் கைகளையும் முழந்தாள்களையும் ஊன்றிக்கிட்டு தவழ்ந்து வீட்டில் எல்லா இடங்களையும் அழகுற செஞ்சீங்க. அவ்வாறு நீங்கள் தவழும்போது அசைகின்ற தாமரைகள் போன்ற திருவடிகள் இருந்த சலங்கைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான நாதத்தை அது எழுப்புச்சு. அதை கேட்க கேட்க இன்னும் ஏதோ இசை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் வேகமாகவே தவழ்ந்து போனீங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சி கொஞ்சி சிரிக்கும்போது சிறிதே முளைத்தெழுந்த முத்துப்பற்கள் வெளியே தெரிஞ்சிச்சு. முன்னெற்றி மயிர்கள் திருமுகத்தை மறைச்சிச்சு. தவழும்போது அழகு மிளிரும் தங்களுடைய உள்ளங்கால்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. மேற்கை நின்று நழுவி மணிக்கட்டுகளில் வந்து தடையுற்று நிற்கும் வளைகளின் தழும்புகள் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இத்தகைய சிறப்பினை உடைய நீங்கள் 2 பேரும் உங்களை காணும் மக்களோட மனசை கவர்ந்து தான் இழுத்தீங்க. இதை பெரியாழ்வார் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்ட கங்கெழுதினார் போல் இலச்சினைப்பட நடந்து அப்படின்னு சொல்கிறாரு. வாசுதேவனே, ரொம்ப வியப்பினால் மலர்ந்தசைகின்ற கண்களோடு மக்கள் திரள் வந்து உங்களை தொடர்ந்து வருவாங்க. அப்போது நீங்கள் ஒளியை எழுப்பிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு தாமரை போன்ற உங்கள் முகத்தை திருப்பி பார்த்துக்கிட்டே ஓடுனீங்க. மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்தீங்க இல்லையா? நீங்கள் 2 பேரும் வேகமாக நடக்க முயல கீழே விழ, அதனால் அங்குள்ள சேறு உங்கள் திருமேனி மேலே பட, அதை பார்த்து வானவெளியில் குற்றமற்ற முனிவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து புன்முறுவல் செஞ்சு உங்களை வணங்கி நின்னாங்க. அப்போது உங்கள் தாய்மார்கள் கருணையோட ஐயோ குழந்தைங்க விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி உங்களை வேகமாக எடுத்து ஆவலோட உங்களை தழுவி முத்தமிட்டாங்க. உங்களுக்கு பாலூட்டுறதுக்காக மடி மேலே உங்களை வச்சுக்கிட்டு அன்பினால் கசிந்த அந்த முளையிலேருந்து வர்ற அந்த பாலை அப்படியே சுரந்துக்கிட்டு யசோதை உங்களுக்கு பாலூட்டுறதுக்கு என்ன பேர் பெற்றாலோ. இடையர் வேஷம் போட்ட மாய கண்ணனே பால் குடிச்சு கொண்டிருக்கும்போது இடையிடையே புன்முறுவலாலையும் பூ மொட்டு போல மிளிரும் பற்களாலையும் அழகாக விளங்கும் உங்களோட திருமுகத்தை பார்த்து யசோதை ரொம்ப மகிழ்ச்சி தான் அடைஞ்சு போனாங்க. இது மாதிரி உங்களோட அழகான அந்த விளையாட்டுக்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, நீங்கள் உங்களோட கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சிங்க. கோகுலத்து சிறார்களுடன் அக்கம் பக்கமுள்ள வீடுகள் போய் விளையாடி சிறுவர்களுக்கே உரிய துடுக்கான செயல்கள்லாம் செஞ்சீங்க. அங்கு வளர்கிற கிளி பூனை கன்று இதையெல்லாம் பின்னாடி ஓடி போய்
உங்களை கண்ட கோபர்கள் சிரிச்சுக்கிட்டே பெரிதும் முயன்று உங்களை தடுக்க பார்த்தாங்க. ஏன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? முரன்ற அரக்கனை வதம் செஞ்ச குருவாயூரப்பா பலராமனோடு நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு போய் அங்கெல்லாம் கோபியர்கள் மெய் மறந்து உங்களை கண்ணு இமைக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தங்களோட வீட்டு வேலை கூட மறந்து போயிட்டாங்க. குழந்தைகளையும் பணியாட்களையும் கூட மறந்து தினமும் உங்களை பார்க்குறதே பரவசமாக நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. கோபியர் கொடுக்குற புத்தம் புதிய வெண்ணெயை பெற ஆசை கொண்டு நீங்கள் சில இடங்களில் மழலை மொழிகளில் பாடிக்கொண்டும் வேறு சில இடங்களில் அழகாக நடனம் ஆடிக்கொண்டும் அன்புமிக்க இளம்பெண்கள் கொடுக்கும் வெண்ணெயை தின்று கொண்டும் மற்றும் சில இடங்களில் புதிதாக நன்கு காய்ச்சிய பாலை பருகி கொண்டும் விளையாடினீங்க. முன்பு ஒரு காலத்தில் மகாபலியோட இல்லத்தில் நீங்கள் போய் யாசிக்க நேர்ந்தது இல்லையா? அதுவே போதுமப்பா, இங்கு மறுபடியும் மெல்லியராளிடம் அதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சு நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் யாசிக்காமல் திருட்டு வழியில் தயிரையும் நெய்யையும் கவர நினச்சிங்க போல. அதாவது ஏற்கனவே மகாபலிகிட்ட நாம் யாசிச்சு நின்னது போதும், இனிமேல் போய் ஒவ்வொரு வீட்லேயும் வெண்ணெய் கொடுங்க தயிர் கொடுங்க அப்படின்னு கேட்காம நேராக நம்மளே அவங்க வீட்டில் போய் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. தேவதேவா, உண்மையை யாருக்கு தான் தெரியும்? எல்லாரோட மனசுலையும் அவங்களோட கெட்ட எண்ணங்களை போக்கி அவங்க நல்ல எண்ணங்களை உருவாக்கி அவங்க உங்கள் மேலே ஆசை வைக்கிற மாதிரி செஞ்சு அவங்களோட மனசை திருடிட்டு வர்ற மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இல்லத்துலேயும் போய் அந்த வெண்ணெயை திருடிட்டு வந்தீங்க போல. குருவாயூரப்பா, நீங்கள் தயிரையும் வெண்ணெயையும் நெய்யையும் திருடிய போதிலையும் இடச்சேரிகள் வாழும் பெண்களின் உள்ளத்தில் சிறிதேனும் கோபமோ வருத்தமோ வரலை. ஏன்னா நீங்கள் அவங்களோட உள்ளத்தை அல்லவா கவர்ந்து கொண்டு அவங்கள ஆனந்த கடலை நீங்கள் மூழ்கடிச்சிட்டீங்க. இப்படி திருவிளையாடல் புரிஞ்சுக்கிட்டே அந்த கோகுலத்தில் உள்ள அனைவரோட மனசில் இடம் பிடிச்சி எல்லாரும் உங்களை திட்டுனாலும் திருடுறதுக்கு உங்களை பார்க்காமையும் உங்களோட விளையாட்டுக்களை அவங்க ரசிக்காமையும் இருக்கவே இல்லை. அப்படி இருக்கிற நீங்கள் குருவாயூரப்பா என்னோட நோயை போக்கி அருளுன்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். ஸ்ரீ ஹரயே நமக. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். வசுதேவஸ்தம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்யாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.